வணக்கம். ஆன்மா வளரட்டும் வளரட்டும். ஞானத்தின் மூலம் இறைப்பை உணரலாம். இறைப்பை கூட அடைந்து உணர்ந்து வெளிவரலாம். ஞானத்தின் மூலம் அது சுகமான சுகம். அதை விரிவிக்க முடியாது. உண்மை. ஆனால் மூலநிலை இல்லை. உண்மை. அது அந்த நிலை பாம்புங்கால் பாம்பறிக்கும். அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு தான் நிலையை பற்றி தெரியும். மற்றவர்களுக்கு அது கடினமாக இருக்கும். அது சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடின பாதையாக தெரியும். ஆனால் உண்மை. அதுவும் கிடைக்கும். அதுவும் அடையலாம். பிரபஞ்சத்தின் மூலம் அது இறப்பையும் உணரலாம், அறியலாம். அந்த இறப்பு இறந்துட்டான்னு சொல்கிறோம். இறப்பு உண்மையாகவே அந்த கடந்து போகும்போது அவ்வளவு பெருமை நிலையாக இருக்கும். பெருமை சுகமாக தான் இருக்குது. ரொம்ப அது சொர்க்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. அது சொர்க்கத்தில் பயணிப்பது போல தான் இருக்குது. கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் உணர்வு, அந்த உடம்பின் உணர்வு, தன் யாருங்கிற உணர்வு நிற்குது. அது கடக்கலை. இறந்துட்டாலும் அந்த நான் யாருங்கிற இன்னாரு அப்படிங்கிற உறவும் பந்தமும் கடந்து போக மாட்டேங்குது, நிற்கிது, உணரப்படுது. ஆனால் அவங்களோட இணைந்து அவங்கள் இருப்பதை பார்க்க முடியுது, பேசுவதை அறிய முடியுது. நாம் சொல்வதை அவங்கள அறிய முடியாது. அது கடந்து போய்கிட்டே இருக்கும். அது பேரின்பமான நிலை. அதனால் இறப்பை ஒரு சுகமாக தான் எடுத்துக்கணும். சுகம்தான் அது. உண்மையாகவே இறப்புங்கிற ஒரு பெரிய சொர்க்க சுகம், ஆன்மா சுகம். அதை அது ஒரு விடுதலை. அதை நம்ம பெருசாக அதை துக்கம் மாதிரி எடுத்துக்கிறோம். அது சொர்க்கம். துக்கம் இல்லை, சொர்க்கம். அது பேரின்ப நிலை. அதை பேசிடலாம். ஆனால் அறிவிக்கும் போது தான் தெரியும். அது பெரிய விஷயம், பெரிய உண்மையான விஷயம், பரம விஷயம், பிரபஞ்ச விஷயம் நடக்கட்டும்.